வவுச்சர் டைப் மாஸ்டரில் ஃபார்ம் அலோகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் சேல்ஸ் லீட் கொடுக்குறேன். இங்கே வந்து இந்த சேல்ஸ் ஃபார்ம் வந்து டெமோ அப்படிங்கிற யூசர் நேமுக்கு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன யூசர் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். யூட்டிலிட்டிஸில் யூசர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டெமோ அப்படிங்கிறது தான் வந்து அட்மின் யூசர் மாதிரி. அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்போது அது நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த யூசர் நேம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா இந்த டெமோ அண்டர்ஸ்கோர் ஏஏ, டெமோ அண்டர்ஸ்கோர் செக்கு, இல்லை செக்கு, டிஜி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்காக நீங்கள் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணுற யூசர் நேம்ஸு. இதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் யூசர் மட்டும் டெலீட் ஆகாது. இந்த சப் யூசர்லாம் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறது தான். இப்போ இந்த யூசர்ஸ்கெல்லாம் வந்து ஃபார்ம் அலோகேஷன் வந்து இதில் எடிட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்ம் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். எந்தெந்த ஃபார்ம் அலோகேட் பண்ணணும் அப்படின்றத இங்கே டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ஃபார்ம்ஸு. இப்போ சேல்ஸு, லேபர் பில் இதெல்லாம் வந்து நீங்கள் டைனமிக்காக வவுச்சர் டைப் மாஸ்டரில் போய் ஆட் பண்ணுறதுனால அதுக்கு மட்டும் இங்கே வைக்கல. அதாவது ஃபிக்ஸ்டு ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த யூசருக்கு எந்தெந்த ஃபார்ம் வரணும்னு அலோகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர்ஸ்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நீங்களாக க்ரியேட் பண்ணுற வவுச்சர் டைப் மாஸ்டரில் வந்து எந்தெந்த யூசருக்கு எது வேணுங்கிறது இங்கே வச்சு டிக் பண்ணணும். இப்போ நான் சேல்ஸில் வந்து டெமோ மட்டும் இருக்குது. ஆட் யூசர் கொடுத்து வேறு யூசர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேபர் பில்லு பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் கொடுக்கணும். லேபர் பில்லில் பார்த்தீங்கன்னா 2 யூசர் இருக்குது, டெமோ அண்டர்ஸ்கோர் செக், டெமோ. இந்த 2 யூசர் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த யூசருக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸில் லேபர் பில் வரும். வேறு யாரை இந்த யூசர் லாகின் பண்ணாலுமே அவருக்கு அந்த லேபர் பில் வராது. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக அது செஞ்சு காமிச்சிடறேன். இப்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு யூஸரில் போய் பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூசருக்கு ஆட் பண்ணியிருந்தோம், சேல்ஸ் ஆட் பண்ணல, அதனால் இது மட்டும் வருது. இப்போது நான் இப்போ வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் செக்குங்கிற யூசரில் வந்திருந்தேன். இதில் வந்து லேபர் பில், கிரெடிட் நோட், டெலிவரி நோட் இது மட்டும் வந்துருக்கு. திருப்பியும் மெயின் யூசருக்கு போய் பார்ப்போம். சேல்ஸ் வந்து டெமோ போட்டிருக்கனால அது வரல. லேபர் பில் வந்து டெமோ அண்டர்ஸ்கோர் செக்குக்கு ஆட் பண்ணியிருக்கு, அதனால் வந்துருந்துச்சு. கிரெடிட் நோட்டு ஆட் பண்ணியிருக்கு, டெமோ செக் இது 2 இருக்குது. இந்த எஸ்டிமேஷன் வந்து டெமோவுக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் அங்கே அந்த இதுக்கு எஸ்டிமேஷன் வந்துட்டு இந்த டெமோ யூசருக்கு மட்டும் வந்து டெமோ செக்குக்கு வரல.